சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 22வது திருநாமம். ஸ்ரீமத்தே நம. ஆழ்வார்களில் 4ஆமவரான திருமழிமிசை பிரான் திருமாலின் அவதாரங்களுக்குள் அழகு போட்டி வைத்தாராம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ஸ்ரீராம, பலராம, கிருஷ்ண, கல்கி அவதாரங்களை வரவழைத்தார். முதல் சுற்றில் மத்ஸ்ய, கூர்ம, வராக 3 அவதாரங்களும் முறையே மீன், ஆமை, பன்றி ஆகிய மிருக வடிவங்களில் இருந்தமையால் அழகு போட்டியில் அவர்கள் பங்கேற்க இயலாது என கூறி நிராகரித்து விட்டார். நரசிம்மருக்கு தலை சிங்கம் போல இருந்தாலும் உடல் மனித வடிவில் இருந்ததால் அவரை நிராகரிக்கவில்லை. நரசிம்மர் முதல் கல்கி வரை உள்ள 7 அவதாரங்களும் 2வது சுற்றுக்கு சென்றார்கள். 2வது சுற்றில் வாமனமூர்த்தி முதலில் வந்தார். மகாபலியிடம் சிறிய காலை காட்டி மூவடி நிலம் கேட்டுவிட்டு பெரிய காலால் மூவுலகையும் அளந்தவர் நீங்கள். அதுபோல போட்டியிலும் நீங்கள் உருவத்தை திடீரென மாற்றிக்கொள்ள வாய்ப்புண்டு. எனவே உங்களை நிராகரிக்கிறேன் என்றார் திருமழிமிசை பிரான். பரசுராமர் எப்போதும் கையில் மழுவுடனும் கோபம் நிறைந்த முகத்துடனும் இருப்பதால் அவரையும் நிராகரித்தார். பலராமன், கண்ணன் இருவரையும் பார்த்தது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் போட்டியில் பங்கேற்கக்கூடாது, யாராவது ஒருவர் மட்டும் இருங்கள் என்று கூறினார். தம்பிக்காக பலராமன் போட்டியிலிருந்து விலகி கொண்டார். கல்கி பகவான் இன்னும் அவதாரமே எடுக்காததால் நீங்கள் அவதரித்த பின் அடுத்த போட்டியில் வந்து பங்கேற்று கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரையும் நிராகரித்து விட்டார். இறுதியாக நரசிம்மன், ராமன், கண்ணன் மூவரும் இறுதி சுற்றுக்கு சென்றார்கள். மூவரையும் பரீட்சித்து பார்த்த திருமழிமிசை பிரான் நரசிம்மர் தான் அழகு என்று தீர்ப்பளித்தார். ராமன் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த பரிபூரணமான மனிதனாக வாழ்ந்து காட்டினான் என்பதில் சந்தேகமில்லை. கண்ணன் கோபிகைகள் எல்லாம் மயக்கிய அழகன் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனாலும் ஆபத்தில் யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் அழகாக நம் கண்களுக்கு தெரிவார்கள். பிரகலாதன் போன்ற பக்தர்கள் ஆபத்தில் தவிக்கும்போது உடனே ஓடோடி வந்து காக்கக்கூடிய பெருமாள் நரசிம்மர். எனவே அவர்தான் அழகு என்று கூறினார். பெருமாள் திருமேனில் உள்ள அனைத்து அங்கங்களும் அழகாக இருந்தாலும் அவரது திருவடிகளையே நாம் கொண்டாடுகிறோம். ஏனெனில் நமக்கு துன்பங்கள் நேரும்போது அவன் திருவடிகளைத்தான் நினைத்து கொள்கிறோம். துயரறு சுடரடி யான அந்த திருவடிகளுக்குள் தான் ஆபத்திலிருந்து நம்மை காக்கின்றன. எனவே அவைதான் மிகவும் அழகு. அவ்வாறே ஆபத்தில் ஓடோடி வந்து காப்பவரான நரசிம்மர் தான் அவதாரங்களுக்குள் அழகானவர். இந்த கருத்தை திருமழிமிசை பிரான் தான் இயற்றிய நான்முகன் திருவந்தாதி என்ற நூலின் 22வது பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார். அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே பணிமின் குழவியாய் தான் ஏழுலகுக்கும் தன்மைக்கும் தன்மையினே மீனாய் உயிரளிக்கும் வித்து என்று பாசுரத்தில் அரி எனப்படும் சிங்க வடிவில் வந்த நரசிம்மவரே அழகானவர் என்று காட்டுகிறார். அதனால் தான் அழகிய ராமன், அழகிய கண்ணன் முதலிய பெயர்களை நாம் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நரசிம்மர் மட்டும் அழகிய சிங்கர் என்று அழைக்கப்படுகிறார். அத்தகைய அழகனாக விளங்குவதால் நரசிம்மருக்கு ஸ்ரீமான் என்ற திருநாமமும் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீமான் என்றால் அழகானவன் என்று பொருள். மற்ற அனைத்து பெருமாள்களுக்கும் மகாலட்சுமி திருமார்பில் அமர்ந்திருக்க நரசிம்மருக்கு மட்டும் ஏன் மடியில் அமர்ந்திருக்கிறாள்? ஸ்ரீமானான நரசிம்மரின் அழகிய முகத்தை கண்டுகளிக்க வேண்டுமெனில் திருமார்பில் இருந்தபடி காண முடியாது. மடியில் அமர்ந்தால் தானே காண முடியும். அதனால்தான் ஸ்ரீமானின் மடியில் ஸ்ரீதேவி அமர்ந்திருக்கிறாள். அந்த அழகிய சிங்கரை தியானித்தபடி சகசரநாமத்தின் 22வது திருநாமத்தை ஸ்ரீமதே நம என்று ஜபம் செய்தால் அழகிய சிங்கர் நம் உடலையும் உள்ளத்தையும் அழகாக்கி அருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.